திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி. ஞாயிற்கடையாயினா நாயை விட இழிவான தாயில் சிறந்தன்னா அருள் வடிவானன்னு அர்த்தம். இனி மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடருங்கிற பகுதியிலிருந்து பார்க்கணும். மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே, மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரே. அந்த வரிக்கு என்ன அர்த்தம்னா, மாசில்லாத ஒளி விரிந்த மலரின் ஒளியே. இப்படி ஒரு வரி திருமுறையில் அபூர்வம், நிறைய பேருக்கு தெரியாது. மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரேன்னு பாடுவாங்க. இந்த வரி ரொம்ப அபூர்வம். ஏமா இந்த மாம்பழத்தை வெட்டி அது கொடுக்க நான் வெட்டாதான் சாப்பிடும், நான் வெட்டாதான் சாப்பிடும். தாத்தா வெட்டி தந்துட்டு வர, ஒரு நிமிஷம் இருக்க வந்துடுறேன். வா வா. அதாவது திருமுறையில் ஒரு அபூர்வமான வரி அந்த வரி. அதாவது மாசில்லாத ஒளி விரிந்த மலரின் ஒளியே. அது பின்னால் இல்பொருள் ஓமையடின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தமிழ் இலக்கணம் என்னதுன்னா இல்பொருள் ஓமையணி. அதாவது குற்றமில்லாத மலர் இருக்கும், ஒளியே மலரான மாதிரி மலர் கிடைக்குமா? கிடைக்காதுல்ல. அப்போ இல்லாததை ஓமையா சொல்றாரு. சிவபெருமானுக்கு என்ன உதாரணம் சொல்றாருன்னா, ஒரு பூ பூத்திருக்குது, விரிஞ்சிருக்குது, ஒளியே விரிஞ்சிருக்குது. அப்படி ஒரு பூ இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி சிவபெருமான் இருக்கிறாராம். இப்படி பூ உலகத்தில் இல்லை, உலகில் இல்லாததை ஓமையா சொன்னதுனால என்ன அணி? இல்பொருள் ஓமையணி. இல்பொருள் ஓமையணியில் வச்சு பாடுறார். சரியா? அது ஒரு ஆழமான வரி. அதுக்கடுத்த வரி என்னது? தேசனேனா குருவேன்னு அர்த்தம். தேசனே குருவே. தேனார் அமுதே, இனிமை நிறைந்த அமுதமே. சிவபுரானே, கைலையில் இருப்பவனே, கைலையில் இருப்பவனே. அடுத்த வரி பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. பாசம்னா 3 மலங்கள். பற்றுனா மும்மலங்கள் உயிரை பிடித்தல் அர்த்தம். உயிர் மும்மலங்களை பிடித்தல் இல்லை. வார்த்தை ரொம்ப கவனமாக இருக்கணும். பற்றுனா மும்மலங்கள் உயிரை பிடித்தல். உயிர் எதை பிடிக்கல? மும்மலத்தை பிடிக்கல. பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. பாரிக்கும்னா வளர்க்கும், அறிவை வளர்க்கும். ஆரியன் குரு அல்லது மேலானவன். ஆரியர்கள் என்று ஒரு சமூகத்தை சொன்னதுக்கு காரணம், அவங்க மேலான பழக்க வழக்கம் இருந்ததுனால தான் அவங்கள ஆரியர்னு சொன்னாங்க. முறைப்படி தமிழ் இலக்கணத்தில் ஆரியன்னா மேலானவன் அர்த்தம், சமூக பெயர் கிடையாது. ராமாயணத்தில் ராமர் ஆரியன்னு சொல்லப்பட்டிருக்கிறார். அது அவர் சமூக அடிப்படையான பெயர் கிடையாது. நல்ல குணங்கள் இருந்ததுனால அவருக்கு என்ன பெயர் வச்சாங்க? ஆரியன் என்று பெயர் வச்சாங்க. ஆமாம், நிற்பவர் அந்தணர் என்பவர் அறவோர், மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலாம். அதை இதில் பதிவு செய்தார். நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. அதுக்கு பொருள் சொல். நேசம்னா அன்பு. நேச அருள் புரிந்துன்னா அன்பையும் அருளையும் எனக்கு தந்துன்னு அர்த்தம். நேச அருள் புரிந்து அன்பையும் அருளையும் எனக்கு தந்து. வஞ்சங்கட, வஞ்சம்னா பொய். இந்த இடத்துல வஞ்சம் என்பது பொய், நிலையற்றதுன்னு அர்த்தம்.
பேராதுன்னா நீங்காது நின்ற பெருங்கருணை பேராரே. இந்த வரிகளை திருப்பி பார்த்தீங்கன்னா போதும். எங்கேருந்து உள்ள வந்தோம்? அதாவது தாயின்னு ஒரு வார்த்தை வந்தது. நாய்க்கடையா, நாயை விட எளிவா நான் கிடந்தேன். அப்படிப்பட்ட நாய் போன்ற அடிமைக்கு நீ தாயை போல கருணை காட்டினார். தயா அப்படின்னா கருணைன்னு அர்த்தம். தயான்னா கருணை, அதுலேருந்து வர்றது தான் தயாநிதி. அதுமாரி கருணாநிதி என்பதும் அதே பொருள் தான், அருளுடையவர்ங்கிற பொருள் தான். ஆமாம், அதே பொருள் தான். அந்த வரியை அங்கிருந்து எடுத்தோம். அதுக்கு நிறைய இங்கே வந்துட்டோம். மாசற்ற ஜோதி, அதாவது அழுக்கில்லாத ஒரு பூ. ஒளியிலிருந்து இந்த மாதிரி ஒரு பூ வந்தால் எப்படி இருக்கும்? அப்படி சிவபெருமான் இருக்கிறாராம். இப்படி ஒரு பூ உலகத்தில் இல்லை. அப்போ இல்லாத பொருளை ஓமையாக சொன்னதுனால என்ன நீ இல்பொருள் ஓமையா நீ? ஆமாம், அதாவது யானைக்கு ஒரு கை தான், ராமருக்கு 2 கை. எல்லா மனிதருக்கு 2 கை தானே, கடவுளும் 2 கையில் வர்றாரு. ராமனை யானையோட ஒப்பிடணும். அப்போ யானைக்கு ஒரு கை தான் இருக்குது, ராமருக்கு 2. அப்போ இருகை யானைம்பார் ராமர். 2 கை யானை உலகத்தில் இல்லை. அப்போ என்ன நீ இல்பொருள். இதெல்லாம் நம்ம லைட்டாக கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு தமிழ் நாலேஜ் வராமல் எதுவும் வராது, சைவம் வராது. தமிழ் நாலேஜ் இல்லாமல் சைவம் வராது. புரியாது. எனக்கு அந்த முந்தா நாள் வகுப்பில் நம்ம அதை அதிகமாக பேசியிருக்கோம். அது சைவர்கள் வந்து எனக்கு தோணுது, நான் சொல்கிறேன். வகுப்புக்கு ஏன் வரலன்னு கேட்டால் அப்படி சொல்கிறாங்களாம். தமிழ்நாடு முழுவதும் இந்த பழக்கம் தோன்றி இருக்குங்கிறாங்க. என்ன பழக்கம்? எனக்கு தோன்றுறது, நானே சொல்லிக்கிட்டேன். பேசுகிறவங்க, படிக்கிறவங்க இல்லை. படிக்கிறவங்கள சொல்லலை, யாரை சொல்கிறாங்க? பேசுகிறவங்கள. யாரோ ஒரு பெரியவர் ஒரு இடத்துல பேசுகிறாருன்னா யாப்பா கேட்குறது இல்லைன்னா நான் மைக் பிடிச்சி பேசுகிறவங்க தான், எனக்கு வேண்டியதெல்லாம் எங்கே தோன்றுறது அப்படின்னு பேசுகிறவங்க சொல்கிறாங்களா, மாணவர்கள் இல்லை. அது எங்கே வந்து இடிக்கும்னா அந்த மாதிரி இடங்களில் வந்து இடிச்சிடும். தமிழில் வந்து அடிக்கும், இல்லைன்னா வந்து அந்த சித்தாந்த வேலியை விட்டு வெளியே போயிடும். நமக்கு நம்ம நல்லா சொல்லிட்ட மாதிரி தெரியும். அப்போ இந்த வேலிகளை எல்லாம் கவனமாக இருக்கணும். இது ஏதாவது எல்லை மீறி போகுதான்னு என்ன செய்யணும்? பார்க்கணும். நீங்கள் நீதிபதி எவ்வளோ வேணாலும் வாய் பேசலாம், சட்ட புத்தகத்தில் எத்தனாவது நம்பரில் இருக்குன்னு சொல்லணும். அதேமாதிரி லாயர் எவ்வளோ வேணாலும் பேசலாம். சட்ட புத்தகத்தில் இபிக்கு 143வது சட்டத்தின்படி அப்படின்னு எதுக்குள்ளே வரணும்? சட்ட புத்தகத்துக்குள்ளே அவர் வரணும். இல்லைன்னா அது தப்புன்னு சொல்கிறதுக்கு யார் இருக்கிறா? அது தப்புன்னு சொல்கிறதுக்கு இன்னொருத்தர் அது தெரிஞ்சவர் வேணுமில்ல. அங்கே தெரிஞ்சவர் உங்களுக்கு வேணுமில்ல. இப்போ கிராமங்களில் வந்து டாக்டருக்கு படிக்காதவே மாத்திரை கொடுத்துட்டு டாக்டர்னு உட்காந்துருக்கான். 20-30 வருஷம் இருக்கிறான். மாத்திரை மருந்து கொடுத்து செத்தே போயிடுறான். வெறும் இப்போ 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு அவன் டாக்டர் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஊரில் எவனுமே வரல. அதானே உண்மை. கவர்மெண்ட் திடீர்னு போனால் ஹாஸ்பிட்டலில் மூடிடுவான். இவங்களெல்லாம் தூக்குறாங்க, திடீர்னு தூக்குவாங்க 2 வருஷத்துக்கு ஒரு தடவை. முந்தின நாள் கைப்பட்டு எதை மூடிடுவான், மூடிட்டு போயிடுவான். இதே தான் நடந்துடக்கூடாது சமய உலகத்தில். அதுக்கு எது வேணும்? நீங்கள் வந்து தமிழை நீங்களாக சொல்லணும். அப்போ தான் உங்களை கிராஸ் பண்ணாமல் விடுவாங்க. இல்லைனா வந்து கொஞ்சம் லேசாக நுழைச்சி பார்க்கலான்ட்டு கேள்விகளை கேட்டு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இல்பொருள் ஓமேனியில் வச்சு சொன்னார் இறைவன். அந்த இடத்துல குருவே நான் ஏற்கனவே குருவாக வந்துட்டு அந்த நாய்க்கடையாய்க்கு மேலே போனீங்கன்னா குரு இருக்குது. நேற்று தான் முடித்தேன். நேற்று தான் முடித்தேன். கேவல நிலை, சகல நிலை. ஆமாம், குரு தான். அப்போ சகல நிலையில் வந்த உடனே சுத்த நிலைக்கு வந்த உடனே இறைவன் காட்சி. அந்த காட்சியை தான் ஜோதிங்கிறார். புறக்காட்சி. இறைவன் அவருக்கு புறத்தை காட்சி கொடுக்குறார். அகத்தை காட்சி கொடுத்தால் யோகம், புறத்தை காட்சி கொடுத்தால் அது எல்லாம் சிவமென. அவ்வளோதான். மாணிக்க வாசகர் லாங்குவேஜில் சொன்னால் சோதியை சுடரே விளக்கே. அதை எதுக்கு அவர் அங்கே கொண்டு வைக்கிறாரு? அதுக்கு அடுத்த மந்திரம் குரு, சத்குரு தரிசனம். அதுக்கு அடுத்த மந்திரம் நடராஜர். 3மே ஒளி தான் சார். 29 சோதியை சுடரே ஒளி, 30 வந்து கணக்கிலா திருக்கோலம். கணக்கிலா திருக்கோலம் தான் அந்த மாசற்ற ஜோதி. 30ல் குரு தரிசனம். ஆமாம், நடராஜர் வந்து அவரும் ஜோதி தான், கற்பனை கடந்த. 3மே லைனா ஜோதி. நம்ம டீமு தான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதை இதில் பதிவு செய்தார். இந்த தேனார் அமுதே, இனிமையான அமுதமே. அமுதம் என்பது சுத்த நிலையில் இருக்கக்கூடிய பேரின்பம்.
ரொம்ப சிம்பிளாக சொன்னேன். நேற்று கேவலம் சகலம் சுத்தம் பார்த்தோம். இன்னைக்கு சுத்தமும் சுத்தத்தினுடைய பயனும். சுத்தமும் சுத்தத்தினுடைய பயனும் அல்லது பாச நீக்கம் சிவப்பேரு. ரொம்ப சிம்பிளாக சொன்னால் பாச நீக்கம் சிவப்பேரு. தேசனே தேனார் அமுதே அது அது சிவப்பேரு. அதெல்லாம் சிவப்பேரு. சிவபுரணே அப்படின்னா இறைவன் இருக்கக்கூடிய கைலாயம். சிவபுரத்தை எதுக்கு அவர் சொல்கிறாரு? ஒரு சிவபுரத்தை ஏன் சொல்கிற? ஒரு இஸ்லாமியர் மெக்காவை பற்றி அதிகமாக பேசுகிறாருன்னா எங்கே போக போகிறாருன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல சிவபுரம் வருதுன்னா என்ன அர்த்தம்? அவர் சிவபுரத்தில் இருக்கிறாருங்கிறதுக்காக இல்லை. இந்த ஆன்மா சிவபுரத்துக்கு என்ன செய்ய போகிறது? போவோம் காலம் வந்ததுதான் பொய்விட்டுடையான் கடல் புகவே. இப்போ அடுத்து பொய் வருது. போவோம் காலம் வந்ததுதான் பொய்விட்டுடையான் கடல் புகவே. அதை இதில் எடுத்து சொல்கிறார் சிறப்பாக. தேசனே தேனார் அமுதே சிவப்பேரு, சிவபுரனே என்று சிவனை அடைகின்ற இடம். பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும். பாசமாம் பற்றறுத்து என்பது பாச நீக்கம். பாரிக்கும் என்பது அறிவை வளர்த்தல். அறிவை வளர்த்தல், பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளை. அதே தான் அந்த பாரிக்கும்ங்கிறதுக்கு வளர்த்தல், அறிவை வளர்த்தல். ஆரியன்கிறது மீண்டும் குரு. ஆரியன்கிறது மீண்டும் குரு. நேச அருள் புரிந்துங்கிறது சாதக நிலையில் ஆன்மா இறைவன் மேல் அன்பு காட்டும். சாதகம் முற்றும் போது இறைவன் உயிர் மேல அன்பு காட்டுவார். அருளுண்டாம் ஈசற்கு சிவபிரகாசத்தில் இருக்குது இப்படி ஒரு மந்திரம். அது சக்தி அன்றே. சிவபிரகாசத்தில் இருக்குது அருளுண்டாம் ஈசற்கு அது சக்தி அன்றே. இதே கான்செப்ட் சிவஞான போதத்திலையும் இருக்குது, சிவபிரகாசத்திலையும் இருக்குது. 70 ஒட்டி போனீங்கன்னா 2 மந்திரம் அருளை பற்றி பேசும். அருளுண்டாம் ஈசற்கு சக்தி அன்றே. 5ஆம் நூற்பாவில் இருக்குது. இப்போ நான் சொல்கிற அருளுண்டாம்ங்கிறது 5ஆம் நூற்பாவில் இருக்குது. அருளுண்டாம் ஈசற்கு அது சக்தி அன்றே, அருளும் அவனன்றி இல்லை அப்படின்னு வரும். 12ஆம் நூற்பாவுக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா இறைவன் உயிர் மேல அன்பு காட்டுறது சொல்லப்பட்டிருக்குது. உயிர் இறைவன் மேல் அன்பு காட்டுவது சாதனம். இறைவன் உயிர் மேல் அன்பு காட்டுவது சாதனம் முடிந்த நிலை. உடனே நம்மால் விஞ்ஞானி மாதிரி கேட்பான், சாதனம் பண்ணும்போது இறைவன் அன்பு வேண்டாமாம்பா. அது இறைவனுடைய உதவி. அது என்னது? இறைவனுடைய உதவி. உதவிக்கு அன்பு வேண்டியதில்லை. ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு அன்பு வேண்டியதில்லை, அது கடமை. பையன் மோசமாக இருந்தால் என்ன சொல்கிறாரு? ஆனாலும் நல்லது செய்கிறாரு. என்ன சொல்கிறாரு? பெத்தாச்சு சார், பெத்த கடமை. நம்ம செய்யலைன்னா ஊரில் 4 பேர் அசிங்கமாக பேசுவான், நம்ம செய்கிறத செஞ்சு விட்ருவோம் அப்படி சொல்கிறாருல்ல. அது எதில் வந்துடும்? அதுக்கு அன்பு வேண்டியதில்லை. நீங்கள் அன்பு இருந்தாலும் நீங்கள் கடமை செய்யணும், அது கடமையில் வந்துடும். அது கடமையில் வந்துடும். அதைத்தான் இதில் பதிவு செய்தார். நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. நேச அருள் புரிந்து அன்பையும் அருளையும் காட்டி நெஞ்சில் வஞ்சங்கட, அதுவும் பாச நீக்கந்தான். பேராது நின்ற பெருங்கருணை பேராரே, அது இறைவனுடைய அருள் நிலையை சொல்லுவது. அதாவது இன்னைக்கு நாம் படித்த வரிய இந்த மாசற்ற சோதியிலிருந்து 6ஆவது வரைக்கும் படித்தோமா? 6ஆவது வரைக்கும் எடுத்தீங்கன்னா அதை வரி கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 62, 63, 64, 65, 66, 67, 68, 66 வரைக்கும் வச்சுடுங்களேன். 66, 67 வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்கள் சார்னா துரியமும் துரியாதீதம். மாற்றி மாற்றி வந்தாலும் அதுதான் விஷயம். திருமுறையில் சித்தாந்த மாதிரி எப்படி வராது? வரவே வராது. மழை மாதிரி பெய்யும், நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கு. நீங்கள் போயிட்டே இருக்கு. வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. ஆறுன்னு சொன்னதுக்கு காரணம் அருளினுடைய அளவின்மை. ஏன் அருளினுடைய அளவின்மை சொல்லப்படுதுன்னா, அந்த அளவிற்கு இங்கே பொய் இருக்குது. உயிருக்கு பொய் இருக்கு.
நிறைய 2 லாரிக்கு குப்பை இருந்ததுன்னா எடுக்கிறதுக்கு 2 லாரி வரணும்ல. அது மாதிரி இங்கே என்னது, குப்பை நிறைய இருக்குது. அதனால எது ஆறாக எது வர வேண்டி இருக்குது, அருள் வர வேண்டி இருக்குது. அதற்கடுத்து 6ஆமதே அளவிலா பெம்மானைன்னு முடிச்சார். இதை நம்ம தொடர்ந்து வர வர பார்க்கலாம். சரியா, அந்த இடத்துக்கு திருவாசகத்தை நிறைவுப்போம். திருவாசகம் எத்தனை தடவை படித்தாலும் நல்லா தான் இருக்குது. நேற்று நாங்கள் மெடிக்கல் செக்கப்புக்கு போயிட்டு